கேரளா, கர்நாடகம், மராட்டியம் உள்ளிட்ட தமிழ் கூறும் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்தியாவிலே அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினரை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உள்ள கசப்புகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட உரைகளுக்கு நாங்கள் இடம் வைக்கவில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த சந்தேகம் இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கையை பற்றியதாக இருக்கலாம், அல்லது அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி இருக்கலாம், அல்லது நீங்கள் பழகக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம்களுடைய சடங்குகள், திருவிழாக்கள், திருமணங்கள் போன்றவற்றை நீங்கள் பார்த்துவிட்டு அதனால் ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டிலே நிலவுகின்ற தீவிரவாத செயல்கள், இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயம் என்ன நினைக்கிறது, இதை பற்றிய சந்தேகமாக இருக்கலாம். மேலும் என்ன சந்தேகம் இருந்தாலும், இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி எத்தகைய சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம், கூச்சம் இல்லாமல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியிலே கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் தரப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் யாருமே நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது எந்த விதமான குறுக்கீடு செய்யவோ அல்லது இடையூறு செய்யவோ, வேறு விதமான சைகை மூலமாக அதற்கு ஒரு அதிருப்தி தெரிவிக்கவோ அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஏதாவது இடையூறு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படுவார்கள். இப்படித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அப்போ உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் கேட்டு, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் மார்க்கத்திற்கு இதற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் இதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம்தான் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது. முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இந்த கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் சில சகோதரர்களை தயார் செய்து வைத்து கேள்வியை நாங்களே சொல்லி கொடுத்து அதற்கான பதிலையும் நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து அப்படி செய்கிறோமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால கேள்வி யார் கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் குழுமிய பிறகு கேள்வி நிகழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் பார்க்கும் வகையில் நாங்கள் டோக்கன் கொடுப்போம். யார் வாங்குறான்னு எங்களுக்கு தெரியாது. டோக்கன் வாங்கக்கூடியவருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கேள்விகளை தயார் பண்ணி வைத்து கேட்குற நிகழ்ச்சி இது கிடையாது. முழுக்க முழுக்க நேரடி கேள்வி. பல பேர் இந்த நேரடி நிகழ்ச்சி நடத்துவார்கள். அவங்க ஏற்கனவே அதற்காக ஒத்திகை பார்த்து அவர்களை வர வைத்து கேள்வியை சொல்லி கொடுத்து அதுக்குரிய பதிலை ரெடி பண்ணி அப்புறம்தான் பொதுமக்களுடைய நிகழ்ச்சியாக அதை செய்வார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் அந்த மாதிரியான செட்டிங்களுக்கு இடமில்லை. அப்போ நாங்கள் இப்போ கேள்வி கேட்கிற டோக்கன் வாங்கல்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் பார்வையாளர்களாக, சாட்சிகளாக இருக்கும் வகையில் தான் டோக்கன் கொடுப்போம். அப்போ நீங்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேட்குற உரிமை முழு அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் உறுதி செய்கிறோம். இப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கேள்வி பதில்கள் ஆரம்பமாகும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு முறை.